தற்போது இந்த சிறப்பான இங்க பாருங்க சிறப்பான போட்டிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து சிறப்பித்துள்ள பிரேம்டெக்ஸ் அவர்களுக்கு நமது கரூர் கூடைப்பந்து குழுவினுடைய ட்ரெஸரர் திரு பெரிய கரூர் கூடைப்பந்து குழுவினுடைய செயலரும் முன்னாள் தமிழக கூடைப்பந்து விளையாட்டு வீரருமான திரு கமாலதீன் அவர்கள் முன்னாடி பொறுத்துக்கு தற்போது சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் விளையாட்டு வீரர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கும் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். முதலாவதாக அறிமுகம் செய்து வைக்கப்படும் அணியினர் சதர்ன் ரயில்வேஸ் சென்னை அணி விளையாட்டு வீராங்கனைகள். அடுத்தபடியாக நடுவர்கள் அறிமுகம் டாக்டர் உதயசங்கர் BFA ரெஃபரி ஃப்ரம் சேலம், SR நிர்மல்குமார் DFA ரெஃபரி வைக்கப்படும் அணியினர் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி அணி விளையாட்டு வீராங்கனைகள். விளையாட்டு வீராங்கனைகளை கரூர் கூடைப்பந்து குழுவின் சார்பாகவும் மற்றும் enthusiasm and true sportsmanship. We warmly welcome you all to the 66th Nayalaji Naidu Memorial Government 12th Karur Vaishya Bank of Women Finals and Prize. 66வது அகில இந்திய கூடைப்பந்து போட்டிக்கு மற்றும் 12வது பெண்களுக்கான கூடைப்பந்து போட்டிக்கு வருகின்ற அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் மற்றும் பொதுமக்களையும் கரூர் பேட்ஸ்மேன் கிளப்பின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். நடைபெற இருக்கக்கூடிய நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்ஆர்ஜி நாயுடு மெமோரியல் கப் ஆண்களுக்காகவும் 12வது ஆண்டு கரூர் வைஷ்யா பேங்க் மெமோரியல் கப் பெண்களுக்காகவும் கடந்த 5 நாட்களாக சிறப்பாக நடைபெற்று இன்றைக்கு 6வது தினமாக இறுதிப் போட்டியிலே நாம் அனைவரும் இங்கு அமர்ந்து யார் இந்த கோப்பைகளை வெல்லப் போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்புடன் அமர்ந்திருக்கின்றோம். இந்த இறுதிப் போட்டியை காண வருகை தந்திருக்கக்கூடிய கரூர் நகரத்து பெரியோர்களே, தாய்மார்களே,
விளையாட்டு ஆர்வலர்களே, பள்ளி மாணவ மாணவியர்களே, பத்திரிகை நண்பர்களே, இந்த தொடர் நடைபெறுவதற்கு பேருதவியாக இருக்கக்கூடிய நன்கொடையாளர்களே மற்றும் இந்த போட்டியினை கண்டுகளிப்பதற்கு பல்வேறு ஊர்களில் இருந்து பேஸ்கெட் பால் சங்கத்தை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கரூரிலே இந்த ஆண்டு 66வது ஆண்டாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவில் வேறு எங்கேயும் நடைபெறாமல் ஆகையினாலே முதலிலே உங்களுக்கு ஒரு கரகோஷம் அளித்து இந்த போட்டியை தொடர்ந்து இன்னும் 100 ஆண்டுகள் நடத்துவதற்கு நீங்கள் எல்லோரும் கூட இருப்பீர்கள் என்று எங்களுக்கு இந்த கரகோஷம். மேலும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்தியாவிலே இருந்து பல்வேறு நகரங்களிலே இருந்து கடந்த 5 நாட்களாக கரூருக்கு வந்து தங்கி இருந்து தங்களுடைய விளையாட்டு திறமைகளை எல்லாம் இங்கு வெளிக்காட்டி நமது விளையாட்டு ஆர்வலர்களை மகிழ்ந்த அனைத்து வீராங்கனைகளையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்னொரு பெரிய கரவொலி வீராங்கனைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட அவர்கள் வீட்டில் கல்யாண வைபவம் வந்திருக்கக்கூடிய அனைவரையும் உபசரித்து அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் செய்து இன்னுடன் இந்த தொடர் போட்டி நடப்பதற்கு பேருதவியாக இருந்த நமது வாலண்டியர்ஸ் ரவி கொடுத்து கரூர் நகரத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் குறிப்பாக மாணவியர்களுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நமது சகோதரர் ராமகிருஷ்ணன் வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்பதை காட்டுக்கொள்கிறேன். அடுத்து கரூர் என்றால் ஏற்றுமதி நகரம் என்று இந்த ஏற்றுமதி நகரத்திலே முதன்மையாக இருந்து ஏராளமானவருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுப்பது மட்டுமல்ல, தொழிலாளர் நலனிலே அக்கறை கொண்டு தங்களுக்கு என்ற ஒரு முத்திரையை படித்த நிறுவனம் ஏசியன் ஃபேப்ரிக்ஸ் நிறுவனம். அதனுடைய மேனேஜிங் டைரக்டர் அருமை தம்பி அசோக் ராம்குமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களுடைய சார்பாக வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு நம்மளுடைய சூரியசன் அவர்களை பொன்னாடை பொருத்தி கரூர் மாவட்ட கூடைப்பந்தாட்ட கழகத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தேனியை போல பறந்து கொண்டு எருமை போல சுறுசுறுப்பாக நடமாடி கொண்டிருக்கின்றார். இன்னொரு கைதல் கொடுத்துருவேன் கமாலுக்கு. வெரி குட். நான் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க சென்டர். ஓகே அண்ணா இங்கே பாருண்ணா. பாஸ் பாஸ் சார் பெரியசாமிண்ணா வருகின்றது. சார் 65 ஆண்டுகளும் இந்த கூடைப்பந்தாட்ட போட்டிக்கு ஒருவர் 66வது வருடமாக பார்வையாளராக வந்திருந்து நம்மளை எல்லாம் உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கின்றார். இந்த இளைஞரை பாராட்டுவதற்கு உங்களுக்கு எல்லாரும் இன்னும் கை தட்டு பெருசா இருக்கணும். இன்னும் சொல்றாரு, இன்னும் 25 ஆண்டுகள் நான் வருகின்றேன் என்று கூறுகிறார். ஆண்டவர் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். கரூர் மாவட்டத்தில் நடைபெறும் இந்த அருமையான கூடைப்பந்து போட்டி 66வது எல்ஆர்ஜி நாயுடு மெமோரியல் கப்
மற்றும் 12ஆம் ஆண்டு கரூர் வைசிய பேங்க் ஆஃப் உமன் இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெறுகிறது. தொடர்ந்து 66 ஆண்டுகளாக மிக சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த போட்டி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு காரணமே நம்ம கரூரில் உள்ள தொழிலதிபர்களும் பொதுமக்களும் ஆகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் உள்ளதால் இந்த போட்டி மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த போட்டி 100 ஆண்டுகள் வரை தொடர்ந்து நன்றாக நடைபெற வேண்டும். மற்றும் இந்த போட்டியை கண்டுகளிக்க வந்திருந்த அனைத்து பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு அசோக் ராம்குமார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் கே ராமகிருஷ்ணன். நமது கரூரில் எல்ஆர்ஜி நாயுடு பாஸ்கெட் பால் 66ஆம் ஆண்டு விளையாட்டுப் போட்டிக்கு தலைமை ஏற்பதில் பெருமகிழ்ச்சி கொண்டேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திரு பாஸ்கரன் உட்பட அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவர்களையும், சூர்யா மற்றும் கமாலுதீன் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களையும் நன்றியுடன் நினைவு கூறுகிறேன். ஒரு போட்டி நடத்துவது என்பது வெளியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 66 ஆண்டுகளாக ஒரு தொடர்ந்து ஒரு போட்டி நடப்பது என்பது மிக மிக ஒரு அரிதான ஒரு செயல். தமிழகத்தில் எனக்கு தெரிய தொடர்ந்து எங்குமே அந்த மாதிரியான ஒரு விளையாட்டுப் போட்டி தொடர்ந்து நடத்தப்படுவதில்லை. அதுவும் கிட்டத்தட்ட நான் சிறுவயதாக கரூரில் கிட்டத்தட்ட ஒரு 71, 72 ஆண்டுகளில் நான் படிக்கும் போது கூட இந்த விளையாட்டுப் போட்டியானது சரியாக மாரியம்மன் திருவிழாவை ஒட்டி இந்த வருடம் எப்படி நடக்கிறதோ அதே மாதிரி அடுத்த ஆண்டு மாரியம்மன் திருவிழாவை ஒட்டி இந்த விளையாட்டுப் போட்டியாக நடக்கும். விளையாட்டு வீரர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள் எல்லாம் வந்து வெளியூர்களில் திருவிழாவுக்கு வருபவர்கள் கூட இங்கே வந்து இருந்து இந்த விளையாட்டை பார்த்து ரசித்து செல்லும் அளவிற்கு ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து 66 ஆண்டுகளாக நடத்தக்கூடிய விழாக்குழு அனைவர்களுக்கும், இங்கே வந்துள்ள விளையாட்டு அணிகள் அனைவருக்கும், மிக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துள்ள அனைத்து தலைவர்கள் மற்றும் செயலர்கள், அனைத்து ஆபீஸ்காரர்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த நன்றியையும் வாய்ப்புக்கு நன்றியையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்ஆர்ஜி நாயுடு நினைவு சோழர் கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டியும் 12ஆம் ஆண்டு கேபி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி